Welcome to Shakti NEET Academy. So, நேத்தி February 8th வந்து NEET UG 2026 ஓட registration வந்து ஓப்பன் ஆச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போக வேண்டிய வெப்சைட் வந்து neet.nta.nic.in. அது நம்ம டைப் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2026 அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த பேஜ். ஓகே, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, பெட்டர் நம்ம எல்லா பேஜஸையும் நம்ம ரீட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 1 month டைம், February 8லேருந்து March 8 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடணும். புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறோன்னா கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் ஆல்ரெடி ஒரு பாதி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, நம்மளுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சு, நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ டீட்டெயில்ஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரினா நம்ம 1700 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓபிசி அப்படின்னா 1600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி வந்து 1000 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்ஆர்ஐ அவுட் சைட் இந்தியா அப்படின்னா 9500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னா நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கேண்டிடேட் நேம் கரெக்டாக 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இனிஷியல் வந்து முன்னாடி இருக்குது அப்படின்னா இனிஷியல் முன்னாடி போடணும். இனிஷியல் வந்து பின்னாடி இருக்குது அப்படின்னா பின்னாடி போடணும். ஒருவேளை 10th மார்க் ஷீட்டில் வந்து ஃபாதரோட நேமோட சேர்ந்து இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி வந்து டைப் பண்ணணும். நம்மளோட 10th மார்க் ஷீட்டில் நம்மளோட ஃபாதர் நேம் எப்படி இருக்குது, மதர் நேம் எப்படி இருக்குது, எக்ஸாக்டாக அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதை திருப்பி கன்ஃபர்மேஷன். ஓகேவா? திரும்ப இன்னொரு தடவை வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ். ஓகே, ஸோ அட்ரஸ் கொடுத்துருங்க. கண்ட்ரி, ஸ்டேட் தமிழ்நாடு. ஓகே, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோடு. இது ப்ரெசன்ட் அட்ரஸ். ஓகே, இது வந்து பர்மனன்ட் அட்ரஸ். ஒருவேளை ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை செக் பண்ணிடலாம். ஓகே, அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்புறம் நம்மளுக்கு இமெயில் ஐடி, பிரைமரி இமெயில் ஐடி அதை டைப் பண்ணணும். அப்புறம் மொபைல் நம்பர். ஓகே, ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பர் அல்லது பேரண்டோட மொபைல் நம்பர். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 2 இமெயில் ஐடி 2 ஃபோன் நம்பர் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஒன்று பிரைமரி இமெயில் அண்ட் பிரைமரி மொபைல் நம்பர். ஓகே, ஆல்டர்னேட் மொபைல் அது ஆப்ஷனல், வேணும்னா கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். பாஸ்வேர்டில் மினிமம் ஒரு அப்பர் கேஸ், மினிமம் ஒரு லோவர் கேஸ், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் மினிமம் 8 கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு சஜஷன் வந்து நம்மளோட பேரில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் அதில் கேபிட்டலில் ஆரம்பிக்கிற மாதிரி @123 அந்த மாதிரி கொடுக்கலாம், அல்லது நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டுக்கு ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின். ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர் நான் கொடுத்துருக்கேன், ப்ளூ அந்த மாதிரி. இப்போ கேப்சா என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது. ஓகே, ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மெசேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து பேர், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். ஸ்டூடெண்ட் வந்து பேரண்ட்டோட சேர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்கேஸ் வந்து உங்ககிட்ட லேப்டாப்போ ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை அப்படின்னா நீங்கள் நெட் சென்டரில் போய் பண்ணலாம். ஆனால் அந்த பர்சன் வந்து அந்த அளவுக்கு வந்து சீரியஸாக வந்து பண்ண மாட்டார். ஓகே, ஸோ நம்ம தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ எந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு முக்கியங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க கரெக்டாக என்டர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க.
எடிட் பண்ணிக்கணும்னா எடிட் பண்ணிக்கலாம், இல்லை ஓகே அப்படின்னா சென்ட் ஓடிபி அண்ட் வெரிஃபை மொபைல் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரைமரி ஃபோன் நம்பர் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதோட ஓடிபி நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் மொபைல் வந்து வெரிஃபைடு. ஓகே, கையோட இமெயிலையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் வெரிஃபிகேஷன், நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு வந்து ஓடிபி வரும். ஓகே, அந்த கேப்சா நீங்கள் கொடுத்துருங்க. சப்மிட் அண்ட் கெட் ஓடிபி, என்ன ஓடிபியோ அதை வந்து அப்படியே டைப் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே, சக்ஸஸ் மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபைடு, இமெயில் ஐடி வெரிஃபைடு வந்துடுச்சு. ஓகே, 3 ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபில் அப் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே, ஸோ அதை கொடுத்துட்டா இந்த இடத்துல இதில் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம் மட்டும் ஆல்ரெடி வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுனால. இன்கேஸ் நம்மளோட பேரு, ஃபாதர் நேம், மதர் நேம் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எடிட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எடிட் பண்ணலாம், சிலதை வந்து எடிட் பண்ண முடியாது. ஈவன் ஆஃப்டர் கரெக்ஷன் விண்டோவில் கூட எடிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் நம்ம எப்போதுமே வந்து கரெக்டாக நம்ம டீட்டெயில் வந்து கொடுக்குறோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து கேட்டகரி ஓபிசி என்சிஎல் அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிசி என்சிஎலை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டா இந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அதாவது உங்ககிட்ட வேலிட் கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்கும். அதில் நீங்கள் எஸ் கொடுக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டோட ஐடி என்ன, இஷ்யூ டேட் என்ன, நேம் ஆஃப் த அத்தாரிட்டி, அந்த பர்சன் அவரோட பேர் என்ன, அதை நீங்கள் கரெக்டாக வந்து என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ நான் வந்து ஜென்ரல்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? அந்த டீட்டெயில் ஃபில் பண்ண வேண்டான்னு ஜென்ரல்னு கொடுத்துட்டேன். ஆர் யூ டயாபெட்டிக், எஸ் ஆர் நோ. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டயாபெட்டிக் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் வந்து கேரி பண்ணிக்கலாம். ஓகே, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ரூரல் அல்லது அர்பன், ஃபேமிலி இன்கம் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. பிலாங்ஸ் டு மைனாரிட்டி, ஏதாச்சும் நம்ம மைனாரிட்டி முஸ்லிம், கிறிஸ்டியன் அந்த மாதிரி மைனாரிட்டியில் இருந்தோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து கண்ட்ரி இந்தியா, மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், செல்ஃப் ஸ்டடியா, கோச்சிங்கா, ஆன்லைன் கோச்சிங்கா, டியூஷனா, அதர்ஸா. ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் டேட்டா பேஸ் தான். ஓகே, ஓகேவா? கஸ்டமரி ட்ரெஸ் கோட், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து நம்ம வியர் பண்ணுவோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கேப்சா கொடுத்துட்டு அடுத்த பேஜ், விஷ் டு சப்மிட் திஸ் செக்ஷன், எஸ் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்தது வந்து டிசேபிலிட்டி. ஓகேவா? பர்சன் வித் டிசபிலிட்டி. ஓகே, அப்படி சப்போஸ் ஏதாச்சும் நம்ம பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா எஸ் வந்து கொடுங்க. ஓகே, அப்படி எஸ் கொடுக்கும்போது ஒன்று யூடிஐடி கார்டு நம்ம கிட்ட இருக்கா இல்லை டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு வந்து ஆப்ஷன் வந்து கேட்கும். சப்போஸ் நம்ம கிட்ட வந்து அந்த கார்டு இருக்கு அப்படின்னா அந்த கார்டோட நம்பர் வந்து நம்ம என்டர் பண்ணணும். ஓகே, கார்டோட நம்பர், அந்த நேம் என்டர் பண்ணணும். ஓகே, நம்பரை 2 தடவை என்டர் பண்ணணும். சப்போஸ் நம்ம கிட்ட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா 2 தடவை வந்து அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பரை என்டர் பண்ணணும். அப்புறம் இஷ்யூயிங் அத்தாரிட்டியோட பேர் வந்து நம்ம என்டர் பண்ணணும். ஓகே,
டிசபிலிட்டி வந்து 40% ஆர் அபோவா இல்லை லெஸ் தேன் 40%, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கிரைப் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி டிசபிலிட்டி இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துட்டா அந்த செக்ஷன் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஆதார் டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ண விரும்புகிறோமா அப்படின்னு கேட்கும். அவசியம் நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஆதார் கார்டு வந்து நம்ம ஷேர் பண்ணுறது வந்து பெட்டர். ஓகே, அதர் ஐடென்டிட்டி ப்ரூஃபை விட ஆதார் கொடுக்கறது வந்து ஈஸி. ஓகே, ஸோ ஆதார் அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், கன்ஃபார்ம் ஆதார் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணி கேப்சாவை என்டர் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நான் என்டர் பண்ணி அந்த கேப்சா வந்து கொடுத்துருக்கேன். Do you want to submit ஆதார் டீடைல்ஸ்? ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கேப்சாவை என்டர் பண்ணி சப்மிட் ஓடிபி அதை கொடுத்துருங்க. Do you want to proceed further? எஸ். இப்போ ஆதார் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு நம்மளோட ஃபோட்டோ ஆதாரில் எப்படி இருக்கோ அந்த ஃபோட்டோ வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆதாரில் பேர் வந்து ஃபாதர் நேமோட இருக்கும். பொதுவாக வந்து எப்போதுமே ஆதாரில் வந்து ஃபாதர் நேம் கூட சேர்ந்து இருக்கும். 10th மார்க் ஷீட்டில் வந்து இனிஷியல் மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போ ஆதித்யா ஏ அப்படின்னு 10th மார்க் ஷீட்டில் இருக்குது. ஆதித்யா அருணாச்சலம்ங்கிறது ஆதாரில் இருக்குது. ஓகே, அதனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிஸ்மேட்ச் இருக்குது. ஓகே, சேமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி சேமா இருக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஆபார் ஐடி இருக்கா? ஓகேவா? இருந்துச்சுன்னா எஸ். ஓகே, இல்லைன்னா நோ. அப்படி ஆபார் ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஐடி நம்பர் நம்ம என்டர் பண்ணணும். ஓகே, கேப்சா வந்து என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அது வந்து ரிஜிஸ்டர் எக்ஸாம் அண்ட் சென்டர் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம பேப்பர் மீடியம் வந்து இங்கிலீஷ் அல்லது தமிழ் நம்ம கொடுக்கலாம். இங்கிலீஷ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் இருக்கும். தமிழ் கொடுத்தோம்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சிட்டி சாய்ஸ் 3 சாய்ஸ் இருக்கு. ஓகேவா? சாய்ஸ் 1, சாய்ஸ் 2nd சாய்ஸ், 3rd சாய்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, மோஸ்ட்லி நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் சாய்ஸே நம்மளுக்கு வந்து அலாட் ஆயிரும். ஓகேவா? ஃபாதரோட ஆக்குபேஷன் என்ன? ஓகே, இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் இருக்கிறத நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி சப்போஸ் அந்த கேட்டகரி இல்லை அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி மதர்ஸ் ஆக்குபேஷன் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆக்குபேஷன். மதர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா இங்கே போட்டிருக்காங்க அதர்ஸில் இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகேவா? ஸோ ஃபாதரோட ஆக்குபேஷன், ஃபாதரோட குவாலிஃபிகேஷன், மதரோட ஆக்குபேஷன், மதரோட குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் கேப்சா அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் விஷ் டு சப்மிட் எஸ் கொடுத்துருங்க. அடுத்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ். ஓகே, பட் 10th பாஸ் அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இயர் ஆஃப் பாசிங். ஓகே, பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் அர்பனா ரூரலா? ஓகே, இந்த இடத்துல அது என்ன மாதிரி ஸ்கூல்? கவர்மெண்ட் ஸ்கூலா, இல்லை கவர்மெண்ட் எய்டடா, இல்லை பிரைவேட் ஸ்கூலா, இல்லை கேவியா? ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து டீட்டெயில் கொடுக்கலாம். ஸ்கூல் போர்டு. ஓகே, ஸ்கூல் போர்டு வந்து சிபிஎஸ்சி அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஓகே, சிஇ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னா டிஏஎம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்று, ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. எதை வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ப்ரிஃபரபிளி நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து
அந்த ரிசல்ட் மோடு வந்து பர்சன்டேஜா இல்ல சிஜிபிஏவா? ஓகே, பர்சன்டேஜ் அப்படின்னா டோட்டல் மார்க் எவ்வளோ, அப்டைன்டு மார்க் எவ்வளோ, அதை நீங்கள் போட்டிங்கனாலே அதுவே பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணும். ஓகே, சிஜிபிஏ அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். மொத்தம் எவ்வளோ பாயிண்ட்டு, நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு, அப்போ என்ன சிஜிபிஏ அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர். ஓகே, ஸோ 10th ரோல் நம்பர், அப்புறம் ஸ்கூலோட பின்கோடு, ஸ்கூல் நேமு கொடுத்துருங்க. அதே ப்ரொசீஜர் தான் அடுத்து 12th. பாஸ்ட் 12th இயர் ஆஃப் பாசிங். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ரூரலா இல்லை அர்பனா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த போர்டு எல்லாம் கொடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அந்த கோடு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன். ரோல் நம்பர், டோட்டல் மார்க்கு, அப்டைன்டு மார்க்கு. ஓகே, இந்த குவாலிஃபையிங் எக்ஸாம் இந்த கோடு வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதில் வந்து கோடு 1 2 3 4 5 6 7 இருக்கும். ஓகேவா, கோடு 1 யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த வருஷம் இப்போ தான் +2 எக்ஸாம் வந்து எழுத போகிறவங்க, எழுதிட்டு நீட் எக்ஸாம் வந்து எழுத போகிற ஃப்ரெஷர்ஸ், அவங்களுக்கு வந்து கோடு 1. ரிப்பீட்டர்ஸ், ஆல்ரெடி நான் வந்து +2 முடிச்சுட்டேன், 1 இயர் நான் நீட் எழுதிட்டேன், இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன், 1 டைம் அல்லது 2 டைம் கூட ரிப்பீட் பண்ணலாம். ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து கோட் 2. ஓகே, ஸோ நம்ம சக்தி நீட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரிப்பீட்டர்ஸ், நம்ம எல்லாருக்குமே வந்து கோட் 2. கோட் 3 வந்து யாருக்கு அப்படின்னா, ப்ரீ எக்ஸாமினேஷன் டிகிரி, அதாவது டிப்ளமா கோர்சஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து கோட் 3. அதிலே வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக உள்ள ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஓகே, அது வந்து என்னது கோட் 4. இப்போ பேச்சுலர் டிகிரி பிஎஸ்சி பிஇ ஃபஸ்ட் இயர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகே, ட்ராப் பண்ணி நீட்டுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கோட் 5. ஓகே, டிகிரியை முடிச்சாச்சு, முடிச்சுட்டு நீட் படிக்கிறவங்க வந்து கோட் 6. இந்த கேட்டகரியில் இல்லாத அதர்ஸ் வந்து கோட் 7 ப்ளஸ் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து கோட் 7. ஓகேவா, ஸோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஃப்ரெஷர்னா வந்து கோட் 1, ரிப்பீட்டர்னா கோட் 2. கேப்சா என்டர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்தது வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். சப்போஸ் நம்மளுக்கு வந்து ட்வின் இருக்கிறாங்க, ஓகேவா, ட்வின்னா ஒரே மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் ட்வின் இல்லைன்னா நோ, இருந்தால் எஸ். சப்போஸ் ட்வின் பிரதரோ சிஸ்டரோ இருக்கிறாங்க, எஸ் கொடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. கொடுத்தா என்னென்ன டீட்டெயில் வந்து கேட்குது, நம்மளோட பிரதர் ஆர் சிஸ்டர் அவங்களோட ரோல் நம்பர் என்ன, 10th ரோல் நம்பர் என்ன, ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட நேம் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட் என்ன, இதை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, நோ ட்வின் அப்படின்னா நீங்கள் வந்து நோன்னு கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமுக்கு நம்ம அப்பியர் ஆயிருக்கிறோமா, அப்படி ஆயிருந்தா எஸ். அப்போ ப்ரீவியஸ் அட்டம்ஸ் என்ன, ஓகே, 1 or 2 or 3 அதை நம்ம கொடுத்துருவோம். பிளேஸ் ஆஃப் பர்த், நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டில் நம்ம எந்த கண்ட்ரியில் பிறந்தோம், எந்த ஸ்டேட்டில் பிறந்தோம், எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தோம், ஓகே, அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. கேப்சா கொடுத்துருங்க. ஓகே, ஸோ வாண்ட் டு விஷ் டு சப்மிட் திஸ் செஷன், ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஓகேவா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மொபைல் 2 இமெயில் வந்து தேவைப்படும். ஒரு மொபைல் அண்ட் இமெயில் வந்து நம்மளோட பிரைமரி, அதை நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம இன்னொரு மெயில் ஐடியோ இன்னொரு ஃபோன் நம்பரோ வச்சிருக்கலாம், இல்லை நம்மளோட பேரண்டோடது. கண்ட்ரி கோடு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர். ஆரம்பத்தில் ஆல்டர்னேட் நம்பர்னு ஒன்று வந்துச்சு, நீங்கள் அதே ஆல்டர்னேட் நம்பர் இங்கே கொடுத்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு இமெயில் ஐடி, புது இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. கேப்சா கொடுத்துட்டா ஓடிபி, கெட் ஓடிபி. ஓகே, ஸோ செகண்ட் மொபைலுக்கும் இமெயிலுக்கும் ஓடிபி வந்துடும், அதை நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே,
ஸோ அடுத்தது வந்து கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப். இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, லாஸ்ட் இயர்ஸில் இந்த மாதிரி இல்லை. ஓகேவா? இப்போ நம்மளோட லேப்டாப்பில் வந்து அந்த வெப் கேமரா இல்லை மொபைல் ஃபோனில் வந்து அந்த கேமரா. ஓகே, ஸோ அது வந்து ஓப்பன் ஆகும். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து பெட்டர், லேப்டாப்பில் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? மொபைல் ஃபோனில் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லைவ் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகும். அப்லோடு ஃபோட்டோகிராஃப் அதை கொடுத்துருங்க. சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் வந்துடுச்சு மெசேஜ். ஓகே, நம்மளோட லைவ் ஃபோட்டோவையும் நம்மளோட ஆதார் கார்டில் உள்ள ஃபோட்டோவையும் அது வந்து கம்பேர் பண்ணும். சப்போஸ் ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போயிடும். எனக்கு வந்து இங்கே மிஸ் மேட்ச் அப்படின்னு வந்து காமிக்குது. எதனால அப்படின்னா ஆதாரில் வந்து நான் வந்து ஸ்பெக்ஸ் போடாமல் இருந்தேன், இந்த லைவ் ஃபோட்டோவில் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருந்தேன், அதனால அது டிடெக்ட் பண்ணிருச்சு. ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ மாதிரி இருக்குது அப்படின்னு அது மெசேஜ் வருது. அப்படி இருந்துச்சுன்னா ரீகேப்சர், இன்னொரு தடவை நம்ம அந்த லைவ் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஸ்பெக்ஸை கழட்டிட்டு நான் வந்து ஒரு பிரைட் பேக்ரவுண்டில் நான் எடுத்தேன், அடுத்த ஸ்டெப் வந்து போயிடுச்சு. ஓகே, இல்லை ஒரு சில பேருக்கு ஆதாரில் வந்து சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கும். ஓகேவா? அது வந்து கரெக்டாக வந்து அது மேட்ச் ஆகாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஆதார் ஃபோட்டோ மிஸ் மேட்ச் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் வந்து கையெழுத்து போட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தாசில்தார் அல்லது ஸ்கூல் ஹெச்எம். ஓகே, அவங்க வந்து கையெழுத்து போடலாம். அடுத்த ஸ்டெப் வந்து டாக்குமெண்ட் அப்லோட். ஓகே, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோன்னு இருக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸில், அதுக்கு பதிலாக தான் அந்த லைவ் ஃபோட்டோ. ஓகே, அப்போ ஒரே ஒரு ஃபோட்டோ தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிங்கர்ஸ் இம்ப்ரெஷன், 10 விரல் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர், கிளாஸ் 10 மார்க் ஷீட்டு, கிளாஸ் 10 சர்டிஃபிகேட், ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ நம்ம ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சியில் தனித்தனியாக வந்து சர்டிஃபிகேட்ஸ் இல்லை, ஒன்று மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ஒரே டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணலாம். ப்ரெசன்ட் பர்மனண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் அப்லோட் பண்ணுறது வந்து ரெக்கமெண்டட். ஓகே, இல்லை ஆதார் இல்லாமல் நீங்கள் வேறு அட்ரஸ் ப்ரூஃப் கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் இயரில் நேமிங் ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 2 லெட்டர் அண்டர்ஸ்கோர் ஃபோட்டோ அப்படி இப்படிலாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணாதான் அது அப்லோட் பண்ணுற மாதிரி வந்துச்சு. இந்த தடவை அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன நேமில் வேணாலும் அந்த ஃபைல் வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து வியூ அப்லோடட் டாக்குமெண்ட் பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் அப்லோட் பண்ணிட்டு அப்லோடுன்னு கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த சைஸஸ் நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகே, ஃபோட்டோ அந்த தம் அண்ட் சிக்னேச்சர்னா 10 to 200 கேபியில் இருக்கணும். இந்த மார்க் ஷீட் பிடிஎஃப் அது வந்து 50 to 300 கேபியில் இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃபும் 50 to 300 கேபியில் இருக்கணும். ஓகே, ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிடுங்க. நான் வந்து ஜென்ரல்னு கொடுத்ததுனால எனக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட் வரல. நீங்கள் ஓபிசி, எஸ்சி ஆர் எஸ்டி அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சா கொடுத்துட்டு ஃபைனலாக ஒரு தடவை ஃபார்மை வந்து நம்ம ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு ரெடியா? எஸ். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃபைனலாக ஒரு தடவை நீங்கள் வந்து பார்க்கலாம், வியூ பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்கா? பர்சனல் டீட்டெயில் கரெக்டு அப்போனா இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிடுங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் சிட்டி டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா? அதில் ஒரு டிக்கு. எஜுகேஷ்னல் டீட்டெயில் கரெக்டாக இருக்கா? இதில் ஒரு டிக். அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா? அதெல்லாம் செக் பண்ணிடுங்க, டிக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்மளோட அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா? அதை கரெக்டாக பார்த்துருங்க. ஃபைனல் சப்மிட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும்.
அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணும்போது தான் எடிட் பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து நம்ம ஃபீ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே, எடிட் வந்து பண்ணணும்னா பண்ணிக்கலாம், ஃபீ பே பண்ணிட்டா எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட். ஓகே, ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது வந்து அந்த பேமெண்ட் கேட்வே, எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹெச்டிஎஃப்சியில் அக்கௌண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இது ஜஸ்ட் பேமெண்ட் கேட்வே, எதை வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எய்தர் நீங்கள் வந்து கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை யூபிஐ ஐடி QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த பேமெண்ட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஃபார்ம் வந்து இமெயிலுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வர அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை முடித்தோடனேயே நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். ஓகே, ஒரே சிட்டிங்கில் நம்மளால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்க முடியலனா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளிகேஷன் அண்ட் பாஸ்வேர்ட் நம்பரை கொடுத்துட்டு கூட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.